வணக்கம். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாபிக், யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த டைம். யார் அந்த நபர்? ஏன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், பைல் நம்பர் 2, pile number 3 the beautiful bracelet. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், பிகாஸ் இது ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ யார் அந்த நபர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த டைமில் பார்க்கலாமா? ஃபைன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பையில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர் உங்களை வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க? ஏன் மிஸ் பண்றாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஏஜாக இருக்கலாம். உங்கள் ஏஜ்னா அந்த அந்த ஒரு உங்கள் வயசு கேட்டதாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? உங்களோட கொஞ்சம் ஏஜ் கேப் வெரி வெரி லோ. ஒரு சில பேருக்கு உங்கள் ஏஜாகவே இருக்கலாம். ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு வெல்விஷராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இவங்க வந்து உங்கள் லைஃப்பை விட்டு ஒரேடியால விலகி இருக்க மாட்டாங்க, இருக்காங்க. ஆனால் இருந்தும் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு பாண்டிங் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். சி, எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்களும் அந்த நபரும் வெரி க்ளோஸாக இருந்திருப்பீங்க. ஆஃபன் அடிக்கடி வந்துட்டு பேசுறது அண்ட் அடிக்கடி வந்துட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்கும். 2 பேருக்குள்ளார யாருமே இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. 2 பேரோட எண்ணங்களில் மாற்றங்கள் வந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ பாண்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கலாம். எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருப்பீங்களோ அந்த அளவுக்கு பிரிவினை வந்திருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைண்ட் செட். பைல் நம்பர் 1ஓட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எமோஷன் டைப்பாக இருப்பீங்க. ஒரு விதத்தில் வந்து ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட் நிறைய விதத்தில் யோசிப்பீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த பர்சன் இஸ் குவைட் ஸ்ட்ரைட் திங்கிங் தான். ஒரு விஷயத்தை யோசிச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிற கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்த இந்த ஒரு பாண்டிங்கில் நிறைய ஒரு மூமெண்ட்ஸ் இல்லாமல் அப்படி இப்படியே இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட நேரடியாக சொல்றதுல ஈகோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு ஈகோ, ஒரு சில விஷயங்கள் பார்க்குற நபராக இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக ஏதோ ஒரு சில சைன் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு புரியும்
அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா இனி தெரிய வரும். ஆனா அது ரொம்ப ரொம்ப சைல்டிஷா அவங்க பண்றது இருந்தாலும் வந்துட்டு அவங்க டெஃபினெட்லி உங்ககிட்ட ஒரு ஒரு பழையபடி அந்த பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தான். பட் நீங்க கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருக்கு. பைல் நம்பர் 1. ஆனா பட் உங்க 2 பேருக்கும் நடுவில் பயங்கர ஸ்ட்ராங் ஈவில் ஐ. ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணணும் நினைச்சிருக்கலாம். அதனுடைய ஒரு தாக்கம் கூட வந்துட்டு இருக்கு. ஆனா பைல் நம்பர் 1 பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நபர் பத்தி கம்ப்ளீட்டா யாருக்கும் தெரியாதுங்க. எனக்கு மட்டும்தான் இவங்களை பத்தி தெரியும், வெரி க்ளோஸா நான் பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால அந்த பர்சன் திரும்பி வருவாங்க, பேச ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா நீங்க அவங்க கூட பழையபடி அந்த பாண்டிங்ல இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களாங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கே. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வெரி கிளியர், ரொம்ப கிளியரா இருக்கீங்க ஒரு சில விஷயங்கள்ல. அவங்க தான் உங்களை மிஸ் பண்றாங்க, நீங்க ஒன்றும் அவங்கள அவ்வளோக்கும் மிஸ் பண்ற மாதிரி இல்லை. அந்த பர்சனுக்கு உங்களை மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்ட் இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்திருப்பாங்க, உங்களை ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பீப்புள் கிடைப்பாங்கன்னு. பட் இப்போ டிசப்பாயின்மெண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் திரும்பியும் அந்த பாண்டிங் ஷேர் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. பட் டியூ டு ஈகோ சம் 100% எஃபோர்ட் இல்லை, அதனால தான் உங்களுக்கு இன்னும் தெரிய வராமல் இருக்கலாம். எஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 1, தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோமா? யார் அந்த நபர் உங்களை இப்போ மிஸ் பண்றது? இந்த பர்சன் சம்மன் எனக்கு 2 விதமாக வருது. இன்ஃபேக்ட் நிறைய ஒரு கனெக்ஷன் வருது. இந்த பர்சன் குட் பி யுவர் எக்ஸ் பார்ட்னர் ஒரு சம்மன் உங்களோட பாஸ்ட்ல இருந்த ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாண்டிங் இருக்கும். படிக்கிற காலத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற அந்த ஒரு கம்பெனியோ அந்த ப்ரீவியஸ் கம்பெனியோ சம்வேர் அது மூலியமாகவும் பழகி இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் கான்டாக்டில் இருக்கலாம், பட் கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் அவங்க இப்போ இல்லை. அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பர்சன் ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. நல்லா தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. இந்த பர்சன் இவங்க எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது. மனசில் நிறைய உங்கள் மேலே நிறையா ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்கள் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு. பட் ஆனால் ஈவன் ஸ்டில் நவ் இருக்குது, சம்வேர் டீப் இன்சைடு ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் மேலே. ஆனால் இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தில் பயப்படுறாங்க, பேசுறதுக்கு சூழ்நிலைகள் தேடுறாங்க, பட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது.
ஆனால் வந்துட்டு நிறைய டைம் சான்சஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் உங்களோட லைஃப்பில் அவங்க இருந்தப்போ அவங்க இல்லாதப்போ அண்ட் எஸ்பெஷலி இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த பர்சன் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹாப்பி உங்கள் லைஃப் பெட்டராக சேஞ்ச் ஆனதுக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இப்போ இந்த டைமில் உங்ககிட்ட டைரக்ட்லி அப்ரோச் பண்ணுறதுல நிறைய வந்து யோசிப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நல்ல லைஃப் லீட் பண்ணுறீங்க, பட் அந்த பர்சனுக்குள்ள ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குது. அது வந்து உங்ககிட்ட அவ்வளோக்கும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதாவது ஒரு டெஃபினெட்லி இந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜோ சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கால் இல்லை ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரேர் சான்சஸ் இருக்கு, ரேர் சான்சஸ். பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு கோல்டன் சான்ஸ் மாதிரின்னு சொல்லுவோம்ல, அப்படி கூட நினைக்கலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ சோஃபார் இது வரைக்கும் சரி, இன்ன வரைக்கும் இந்த பர்சன் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு இருந்தாலும், போக போக வரக்கூடிய நாட்கள்ல இவங்க உங்க லைஃப்ல ஒரு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணங்கள் போக ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் கூடி வருதோ உங்க மேல, உங்களுக்கு அது விலக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஃபேமிலி, ஹாப்பினஸ், சந்தோஷம் அண்ட் நல்ல வேலை, ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறது, உங்க எண்ணங்கள் வந்துட்டு எதிர்காலத்தை நோக்கி டிராவல் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க வந்து பாஸ்ட் நபரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட் விலகி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களோட எண்ணங்களே வேறதான், ரொம்ப வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கு. அது எல்லாமே ஃபியூச்சரை நோக்கி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பைல் நம்பர் 2 அந்த பர்சனோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க காத்திருக்க வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு கேட்கறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல நினைச்சிருக்காங்க, மிஸ் பண்றாங்க ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு. பட் ஆனா வந்துட்டு அந்த பர்சனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியாது, அவங்க மனசுல உங்க மேல இருந்த ஃபீலிங்ஸ் பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியவே இல்லையே அப்படிதான் சொல்லுவீங்க. பட் அந்த பர்சன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட்னு சொல்லலாம். ஒரு சில டவுட்டு கூட வராத அளவுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நபர் இவங்க விஷயத்துல வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நடக்க காத்திருக்கு. பட் ஆனா அந்த டைம்ல நீங்க எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க, எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ண போறீங்க, அது ஒரு சேலஞ்ச் தான். ஓகேவா, அது அந்த டைம்ல தான் உங்களுக்கே தெரியும். பிகாஸ் எல்லாமே ஒரு வெரி குயிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர் உங்களை மிஸ் பண்றாங்க இப்போ பார்க்கலாம். ஏன் திடீர்னு மிஸ் பண்றாங்க, உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது நம்பவே முடியல, என்ன மிஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம், நீங்க வந்து யூ டிசர்விங் ஆஃப் மோர் லவ். நீங்க உங்க லைஃப்ல நிறைய லவ் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இருக்கு, கிடைக்கும். ஆனா நீங்க அதை வந்துட்டு புரிஞ்சுக்காம இருக்கீங்களோ, எனக்கெல்லாம் லவ் எல்லாம் அவ்வளோக்கும் செட் ஆகாது, கிடைக்காது, யாரும் என்னை பத்தி நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த எண்ணங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு யூஸ்வலி இருக்கு, கரெக்டா? பிகாஸ் ஆஃப் பாஸ்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்
உங்களை தனிமையாக நிறைய இருந்திருப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால இந்த எண்ணங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த டைம் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எஸ், ஒருத்தவங்க உங்களை டெஃபினெட்லி இந்த டைம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ யாருங்கிறது தான் பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா, ஓகே, எனக்கு 2 மெசேஜ் தெரியுது, பார்க்கலாம். ஒரு செக். பைல் நம்பர் 3. சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த நபர் வந்துட்டு குட் பி ஃபேமிலி சைடாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சம்ஒன், ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வெரி க்ளோஸ் பாண்டிங் அவங்க கூட இருந்திருக்கும், நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் ஒரு மேல் ஒரு ஃபீமேலாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் உங்களோட எல்டர் மாதிரி தான் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் உங்களுக்கும் இவங்களுக்கும். குட் பி ஃபேமிலி சைடு தான். குட் பி ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், இல்லைன்னா ஃபேமிலி, இல்லை ஃபேமிலி தெரிஞ்சவங்க, அப்படிதான் வருது. ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் ஆகுறாங்க, வெரி க்ளோஸ். இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பீங்களோ அந்த அளவுக்கு பிரிவினை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே தெரியுங்க, நாங்கள் அவ்வளோ வெரி க்ளோஸ், நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இல்லை, பேசுறதே இல்லை. சரி, இந்த சேஞ்சஸ் நிறைய நடந்தாலும் ஸ்டில் அந்த ஒரு பாண்டிங்கை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் பிளாக் லிஸ்ட்லலாம் நான் போடல, இன்னும் அந்த பிளாக் லிஸ்ட் வரைக்கும் போகலை. பட் ஆனால் அந்த அளவுக்கு போயிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த நபரோட. லைக் பேலன்சிங் டூ மச், ஈவன் ஸ்டில் பேலன்சிங், இன்னும் பேலன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. இந்த ஒரு நபரோட வாய்ப்பு இருக்கு. See, somewhere money, financial status, condition, good things, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் பிரிவினைக்கு. சான்சஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனால் அந்த பர்சன் கொஞ்சம் இப்போ ரொம்ப ஓவர் ஷோ ஆஃப் டைப்பாக இருக்கலாம். ரொம்ப ஓவர் ஷோ ஆஃப் டைப் மாதிரி இருக்கலாம். அவங்க லைஃப் கொஞ்சம் உங்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மூலயமா நிறைய ஈகோ, நிறைய வார்த்தைகள் ஷேர் பண்ணது, சொன்னது, அது நீங்கள் கேட்டது, ஈகோ ஷோ ஆஃப் பண்ணுறது, ஸோ மெனி ஆட்டிடியூடு, இது எல்லாமே வந்துட்டு அவங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் நீங்கள் மாறி இருப்பீங்க. சாரி, அவங்க மாறி இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவுல மாற்றங்கள் வந்திருக்கும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த நபர் டெஃபினெட்லி மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் இப்போ நிறைய ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை நீங்களா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி தெரியுது. அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கிற வரைக்கும் அந்த நபர் உங்ககிட்ட வரத்துக்கோ நீங்கள் அவங்க கிட்ட நேரடியாக போய் பழையபடி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுங்களேன், அட் த எண்ட் ஆஃப் த டே
அந்த பர்சன் உங்களுக்கானவங்களே கிடையாது. யூனிவர்ஸ் நிறைய சயின்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, சரியா? அந்த பர்சன் யாருங்கிறது ஆப்வியஸ்லி பைல் நம்பர் 3க்கு தெரிய வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த உறவை சரி பண்ண. பட் ஆனால் அந்த நபர் உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மனசுக்குள்ளார. ஆனால் அது வந்து வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறையா மாறிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஈகோ, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு சில செய்கைகள் மூலியமாக வரக்கூடிய நாட்களில் அவங்க உங்கள் மேலே இன்னும் பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வைப்பாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறத புரிய வைப்பாங்க. லைக் மோஸ்ட்லி இந்த இயர் இல்லை எனி டைம் அது வந்து உங்களுக்கு மறைமுகமாக தெரிய வரும். அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ யார் இந்த டைமில் உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சரும் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாம் காமனான ஒரு மெசேஜ். ஓகேங்களா? ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நன்றி.